ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செப்டம்பர் 27 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் இன்றைக்கி பிரதமர் மோடி, நம்மளோட பிரதமர் அவர்கள் நாட்டுக்காக ஒரு 3 சூப்பர் கம்ப்யூட்டரை அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பரம் ருத்ரா. சரிங்களா? அந்த பேர் இம்பார்ட்டன்ட். இந்த தற்பொழுது ரீசெண்டாக சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கேட்கலாம். நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பேர் பரம் ருத்ரா. சரிங்களா? சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது நமக்கு இப்போ ஆரம்பித்ததில்ல, முன்னாடியிலேருந்தே அதோட ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. கரெக்டாக 1991 பரம் 8000 அப்படின்ற பேரில் தான் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தியா தயாரிச்சிருக்கிறாங்க. இப்போ தற்பொழுது தயாரிக்கப்பட்ட அந்த பரம் ருத்ராங்கிற அந்த 3 சூப்பர் கம்ப்யூட்டரும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பூனே, டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையங்களுக்கு வழங்கியிருக்கிறாரு நம்ம மோடி அவர்கள். பரம் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் மிஷன். சரிங்களா? எதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக கூடுதலாக ஒரு தகவலும் நம்ம மோடி அவர்கள் அதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2035க்குள் விண்வெளியில் இந்தியாவுக்குன்னு ஒரு ஆய்வு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த ஆண்டுக்குள் விண்வெளி மையம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2035. சரிங்களா? ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள்லாம் விண்வெளி மையம் அவங்களுக்குன்னே தனியாக வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம நாடும் கூடிய சீக்கிரத்தில் இணைய போகுது. அடுத்த நியூஸ் பாருங்கள். நம்மளுடைய பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் நம்மளோட சியாச்சின் இராணுவ முகத்தை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. சியாச்சின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இராணுவ முகாம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற இமயமலையில், அதாவது காரோகரம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இமயமலையில் இருக்குது. டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இமயமலையை 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. டிரான்ஸு, அப்புறம் மத்திய இமயமலை, அடுத்த கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அதில் அந்த டிரான்ஸ்னு அழைக்கப்படுற அந்த மேற்கு இமயமலையில் தான் இந்த காரோகரம் ஹில்ஸ் இருக்குது. அதுலேயே நிறைய இருக்கும். லடாக் ஹில்ஸு, காரோகரம், சாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதில் காரோகரம் ஹில்ஸ் இருக்குது. அந்த காரோகரம் ஹில்ஸில் தான் நம்மளோட இந்த சியாச்சின் இராணுவ முகாமும் அமைஞ்சிருக்கு. இந்த சியாச்சின் இராணுவ முகாமுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உலகத்திலே உயரத்தில் இருக்கிற இராணுவ முகாம். சரிங்களா? மிக உயரத்தில் இருக்கிற இராணுவ முகாம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு சியாச்சின் இராணுவ முகாம் தான். காரோகரம் மலைத்தொடரில் இருக்குது. எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அந்த சியாச்சின் இராணுவ முகாமுக்கு எதுக்காக நம்மளோட பிரசிடெண்ட் விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே தான் மேகதூத் அப்படின்ற பேரில் ஒரு ஆப்ரேஷன் நம்ம இராணுவத்தினர் நடத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படி நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சியாச்சின் பகுதிக்கு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைக்காக அதை சால்வ் பண்ணணும், அந்த சியாச்சின் பகுதியை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற ரீசனுக்காக ஆப்ரேஷன் மேகதூத் அப்படின்ற பேரில் நம்ம இராணுவ வீரர்கள்லாம் பாகிஸ்தான் வீரர்களை எதிர்த்து போராடி அந்த பகுதியை நமக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க. 1984 இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு அங்கே அந்த நிகழ்வில் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்மளோட பிரசிடெண்ட் அந்த பகுதியை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு தகவல் பார்த்துக்கலாம். முப்படைகளோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, நமக்கு குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? நமக்கு ஆப்ஷனில் 2 வைப்பாங்க. குடியரசுத் தலைவர்னு ஒன்று வைப்பாங்க, இன்னொன்று பிரசண்டில் இருக்க குடியரசுத் தலைவரோட பேர் வைப்பாங்க. திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. நம்ம திரௌபதி முர்முன்னு கொடுக்கக்கூடாது, குடியரசுத் தலைவர்னு வைக்கணும். அதுதான் பதவி வழியில் அவங்க அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவர்னு தான் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அதுதான் கொடுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியான பயனுள்ள வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.